வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்குங்கிற அறிவிப்பாளர்கள் இருக்காங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு தயாரா இருக்கு? தமிழக அரசு வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்குவதற்கு அதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்கள் முன்பாக தமிழக அரசுடைய உயர் அதிகாரம் அழைத்து வைத்து பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிகாரிகளை பொறுத்தளவிற்கு போன ஆண்டு எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியது, எந்தெந்த பகுதியில் பாதிப்பு அதிகம் இருந்தது என்பதெல்லாம் அனுபவ ரீதியாக இந்த ஆண்டு புரிந்து கொண்டு அந்த பகுதிக்கு வேண்டிய அந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டிய அந்த பணிகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு உணவு, பால் பவுடர், அதே மாதிரி அங்கே நம்முடைய கல்யாண மண்டபங்களையோ வேறு இடங்களில் தங்க வைக்க வேண்டிய சாப்பாடு வசதியெல்லாம் இப்பொழுதே செய்து இதெல்லாம் தயாராக வைக்க வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கார்கள். சில இடங்களில் வெள்ளம் சொல்லும் போது நம்ம படகுல போய் மீட்டு இந்த வட்டம் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போட்டு முதல்ல கொண்டு வச்சிடறோம். மழை வெள்ளம் போட்டு தேவைன்னு சொன்ன பிறகு நம்ம லாரியில தூக்கிட்டு வண்டியில் இந்த வட்டம் போன வட்டம் எங்கெங்கே வெள்ளம் நம்ம வரும் நமக்கு ஒரு அனுபவ ரீதியாக நம்ம கணக்கு இருக்கும். அங்கெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிறோம். வானிலை ஆய்வு மையம் கடந்த முறை கொடுத்த முன்னறிவிப்புகள்ல நமக்கு தெளிவான ஒரு விவரங்களை சொல்லாது பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்லியிருந்தாரு. இந்த முறை அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும்? அவர்களும் மனிதர்கள் தானே. தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழையில மனிதர்கள் இருக்கக்கூடிய பேர்களை தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பா இப்ப கோவமாறு உள்ளிட்ட ஆறுகள் எல்லாம் இன்னும் இந்த கண்டைகள் கூட்டு இந்த பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில ஆறுகள் இன்னும் முழுதா பராமரிக்கப்படுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்காணிக்கிறோமா? இல்ல, அதெல்லாம் முதலமைச்சர் ஒரு துறை வாரியா அன்னைக்கு ஆய்வு பண்ணி ஒரு துறையில் என்ன வேலை நடந்துட்டு இருக்கு, என்ன வேலை நடக்காம இருக்கு, அதை எப்படி வேகப்படுத்துறதுலாம் எங்களுக்கு 2 தினங்கள் முன்பாக அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு. குறுகிய கால நேரத்தில் அதிக மழை பெய்வதுதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் காரணம் அப்படிங்கறத வானிலை ஆய்வு சொல்றாங்க. நாமளும் சொல்றோம். இதை எதிர்கொள்றதுக்கு இந்த பருவநிலை மாற்றங்கள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு. இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான திட்டங்கள் இருக்காங்க. திட்டங்கள் நம்ம முதல்ல தயார் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம ஊர்ல பெரிய மழை பெய்யும் நினைப்போம், காஞ்சிபுரத்தில் பெஞ்சிட்டு போயிடும். அங்க வருகிற நேரத்தில் அரசாங்கம் விழிப்போடு இருக்கா இல்லையா, மாவட்ட நிர்வாகம் விழிப்போடு இருக்கா இல்லையா, முதலமைச்சர் விழிப்போடு இருக்காரா இல்லையா, இருக்காங்க. அதனால அந்த பிரச்சனை வராது. தமிழக அரசு வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்குவதற்கு அதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்கள் முன்பாக தமிழக அரசுடைய உயர் அதிகாரம் அழைத்து வைத்து பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிகாரிகளை பொறுத்தளவிற்கு போன ஆண்டு எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியது, எந்தெந்த பகுதியில் பாதிப்பு அதிகம் இருந்தது என்பதெல்லாம் அனுபவ ரீதியாக இந்த ஆண்டு புரிந்து கொண்டு அந்த பகுதிக்கு வேண்டிய அந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டிய அந்த பணிகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு உணவு, பால் பவுடர், அதே மாதிரி அங்கே நம்முடைய கல்யாண மண்டபங்களையோ வேறு இடங்களில் தங்க வைக்க வேண்டிய சாப்பாடு வசதியெல்லாம் இப்பொழுதே செய்து இதெல்லாம் தயாராக வைக்க வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள்.